அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய அனைத்து முஃமின்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பையும் கருணையும் பாசத்தையும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்ஆ உரைக்குள் நுழைகிறேன். கண்ணியமிக்க ரப்பல் ஆலமீனின் அடியார்களே, ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஜும்ஆ தினத்திலே, சிறப்புக்குரிய ஒரு இடத்திலே அல்லாஹ் நம்மை அமரச் செய்திருக்கிறான். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரல் லஅஸ்மஅஹும், அல்லாஹ் யாருக்கு நலவு செய்ய வேண்டும் என விரும்புகிறானோ அவருக்கு நல்லதை கேட்க செய்கிறான். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரல் லஅஸ்மஅஹும், அல்லாஹ் ஒருவருக்கு நலவு இருக்கிறது என்று அறிந்து கொண்டால் அவரை அல்லாஹ் தஆலா நல்லதை கேட்க செய்வான். இவ்வளவு பெரிய பள்ளிவாசலில் ஆரம்பிக்கும் போது ஒரு சில மக்கள் தான் என்றால் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சில மக்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பது மற்ற மக்களுக்கு மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்புக்குரிய விஷயமாகும் என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்தவனாக உரைக்குள் நுழைகிறேன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலத்தில் நாம் அல்லாஹ்வை மறந்தவர்களாக அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற பெயரிலே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை, அல்லாஹ் விரும்பாத காரியத்தை, அல்லாஹ் எந்த பாவத்தை செய்தால் நிரந்தர நரகத்திற்குள் நுழைப்பானோ அவைகளை எல்லாம் நன்மை என கருதி செய்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ் தண்டிக்கிற மிக பெரும் பாவங்களை எல்லாம் நன்மை என செய்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு பரிந்து பேசுங்கள், இவர்களிடத்தில் பரிந்துரைதான் செய்ய செல்கிறோம் என்ற பெயரிலே இறந்தவர்களிடத்தில் போய் நமது தேவைகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதரை புகழுகிறோம் என்ற பெயரிலே இனவைப்புக்குரிய பாவமான வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியிலும் கூட ஓதிக்கொண்டிருந்தோம். இப்படியாக அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, இணைவிக்கக்கூடிய நிறைய பாவங்களை செய்து கொண்டிருந்த நாம், அல்லாஹ் நம் மீது கருணை காட்டினான், அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். இன்றைக்கு ஏகத்துவத்திலே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவன் சொன்ன அடிப்படையிலே அவனிடத்தில் மட்டும்தான் நமது தேவையை கேட்க வேண்டும் என்ற அந்த சத்திய கொள்கை நம்மிடத்தில் வரும்போது இன்னொன்றும் சேர்ந்தே வந்துவிட்டது அலட்சியம். எப்படி அல்லாஹ்வை வணங்கினால் நன்மை கிடைக்குமோ, அல்லாஹ்வை வணங்காவிட்டால் தண்டனை கிடைக்குமோ என்பதை புரிந்து கொண்டிருக்கிற நாம் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறோம். இணை வைக்காமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை நிரந்தரமாக சொர்க்கத்திற்குள் செலுத்துவான், ஒரு காலம் நாம் நரகத்திற்கே செல்ல மாட்டோம் என்ற எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நினைப்பு சரியானது அல்ல. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். ஒரு இணை வைக்காதவரை இணை வைத்தவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அவர் நிரந்தர நரகத்துக்குரியவர். இணை வைக்காத நிலை